அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த அதிகாலை வேளையில் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போம், ஒப்புக் கொடுப்போம். வசனம் நம்மை ஆசீர்வதிப்பதாக. யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை உயர்த்துகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் தாழ்ந்திருக்க விரும்புவதே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டி கர்த்தா. அவர் தான் நம்மை நடத்துகிறார். அவரால் நாம் பிழைத்திருக்கிறோம், அவராலே வாழ்கிறோம், அவரே நமக்கு எல்லாமே இருக்கிற அப்படின்னாலே அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்கிற ஆலோசனை. இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு நாம் வந்திருக்கிற பொழுது அவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் humble yourself in the sight of the Lord, in his sight, number 1, and he will lift you up. அவர் உங்களை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துவார். நாமே நம்மை உயர்த்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு பல இடங்களில் பார்க்கிறோம், அநேகர் தங்களை எல்லாருக்கும் முன்பாக மிகவும் மேன்மை உள்ளவர்களாக, உயர்ந்தவர்களாக, அறிவாளிகளாக, கெட்டிக்காரர்களாக காட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம், எல்லா மக்கள் முன்பாகவும். ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார் என்பதை அவர்கள் அறியவே கிடையாது. ஆண்டவர் நம்முடைய மேட்டிமை கண்களையும் மேட்டிமையான செயல்பாடுகளையும் வெறுக்கிறார் என்றால் அவர் தான் நம்மை உயர்த்த வேண்டும். அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். இந்த நாள் வரை உயிர் வாழ்வருடைய கிருபை பாருங்கள். நம்மை நடத்துகிறவர் அவர் தான், நம்மை போஷிக்கிறவர். அந்த சத்தியத்தை அறியாமல் வாழக்கூடாது. ஸோ வி ஷுட் ஹம்பிள் அவர் செல்ஃப், வி ஷுட் ஹியூமிலிட்டி. பாருங்கள், வேதத்தில் 2 காரியங்களை சொல்லி நான் சீக்கிரமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒன்று, கன்னிமரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, உடைய வார்த்தையினுடைய காகக்கடவு என்று சொல்லி சொன்னால் பாருங்கள். தேவதூதருடைய சொல்லுகிற பொழுது நடந்த காரியம் அதுதான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுள். அந்த அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், அவர் பாடுகிற மேக்னிஃபிகாட் என்ற பாடலில் மரியாள் இப்படியாய் பாடுகிறாள். தாழ்நிலை நின்ற தன் அடிமையை தேவன் கண்ணோக்கினார். இதோ இது முதற்கொண்டு எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்று அழைக்கும் என்று சொல்கிறார். ஸோ ஷீ நோஸ் தட் when she humbles before the Lord, what happened? She rises her up. அப்போது தாழ்நிலை நின்ற அடிமை என்று தன்னை அறிமுகப்படுத்திய, தன்னை அறிக்கையிட்ட அருமையான கன்னிமரியாளை தேவன் உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார்? எல்லா தலைமுறைகளும் பாக்கியவதி என்று அழைக்கும்படியாக உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டதினாலே, உடைய வார்த்தையினுடைய எனக்கு ஆகக்கூட சொன்னதினாலே பாருங்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரிடத்தில் நீங்கள் அடிமை என்பதை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, ஆண்டவருக்கு தான் அடிமை என்பதை வார்த்தையின்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறதை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னால் அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 2வதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை தாழ்த்தினார், சிலுவை மரணை மட்டும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அதனால தான் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். பூலோகத்தில் மாத்திரமல்ல, எல்லா லோகங்களிலும் உள்ள மக்கள் அவரை ஆராதிக்கும்படி, மேன்மைப்படுத்தும்படியாக அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்துகிறார், அடிமையாக தன்னை தாழ்த்துகிறார், கடைசி மட்டும் தன்னை தாழ்த்துகிறார், சுலைமான் மட்டும் தன்னை தாழ்த்துகிறார், உயர்த்துகிறது பார்க்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதெல்லாம் தாழ்த்துகிறோமோ, கர்த்தர் அப்பொழுதெல்லாம் எங்களை மேன்மைப்படுத்துகிறேன் என்பதை விசுவாசித்து நாங்கள் தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய தாழ்வை எங்கள் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.